நம்ம சிவ தொண்டர்கள் வந்து நம்ம சிவபெருமானுடைய அருள் பெறுறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உழவார பணி. அது வந்து நம்ம கோவில்ல தான் பண்ணணும்னு அப்படின்னு இல்லை, எங்க வேணாலும் பண்ணலாம். அது பண்ணும்போது நேரடியாக நம்ம சிவபெருமானை சென்று சேரும். நான் சொன்ன இந்த மந்திரங்களை நீங்க சிவபெருமானுக்கு வந்து நிறைய ஸ்தோத்திரங்கள் கூறி நிறைய பாடல்கள் பாடி தான் வந்து அவர் வழிபடணும் அப்படின்னு இல்லை. பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அவருடைய அருள் வந்து நீங்க வந்து பெற முடியும். உங்க உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி சிவபெருமான் கோவிலுக்கு போகும்போது நம்ம சிவபெருமானை வழிபடக்கூடிய முறைகள் வந்து நிறைய பேருக்கு தெரியல. சிவபெருமானுடைய மேல இருக்கக்கூடிய அந்த லிங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து லிங்கபானம் அப்படின்றது ஆகாயம், ஆவுடை அப்படின்றது வந்து பூமி. சிவபெருமானுடைய லிங்கத்தை நம்ம வணங்கும் போது மொத்த அண்டத்தையுமே நாம வணங்குறதா ஐதீகம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிவபெருமானுடைய ஆவுடையில இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யோக சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிவபெருமானை வணங்கும் போதே யோக சக்தியை நம்ம வணங்குறதா ஐதீகம். நம்ம முக்தி பெறுவதற்கான அருள் புரியறது வந்து யோக சக்தி தான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பக்கத்திலேயே ஒரு அம்மன் இருப்பாங்க, அவங்க பேரு போக சக்தி. நாம சிவபெருமான் கோவிலுக்கு போகும்போது முதல்ல நந்தி பெருமானை வணங்கிட்டு அவருடைய அனுமதி பெற்று உள்ளார சிவபெருமானை வணங்கி அவருடைய ஆவுடையில நாம வந்து யோக சக்தி இருக்கிறதா நினைச்சு அவங்களையும் வணங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய போக சக்தியை வணங்கி நாம வெளியில வரும்போது அம்மன் சன்னதியை நம்ம வணங்குறோம்ல, அவங்க தான் பாத்தீங்கன்னாக்கா சுதந்திர சக்தி அப்படின்னு அவங்களுடைய பேரு. அவங்க தான் இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினவங்க.